வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். நம்முடைய சேனலில் இன்றைக்கி என்ன பேசுகிறோம் அப்படின்னா, நம்முடைய தாய்நாடை பற்றி. அதாவது தாய்நாடு அப்படிங்கிறது நம்முடைய இந்திய நாடு. நம்ம இந்திய நாட்டை பற்றி இன்றைக்கி என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்வதை விட, நம்ம இந்திய நாட்டை சீரழிக்கணும் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு நமக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு நம்ம இந்திய நாட்டு மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும், உலக அளவுக்கு தெரியும். அந்த பாகிஸ்தான் இந்திய நாட்டுக்கு மாத்திரம்தான் எதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மக்கள் அனைவருக்குமே தெரியும், உலக நாடுகளில் பாதி நாடுகள் பாகிஸ்தானை எதிரி நாடாக தான் வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதே இடத்துல பார்த்திங்கன்னா, பெரிய ஒரு எதிரி அப்படின்னு சொன்னாலே பாகிஸ்தானுக்கு அமெரிக்காக்காரங்க தான். அது எந்த அளவுக்கு அது நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது உலக அளவுக்கு தெரியும். அப்போ அந்த தாக்குதலை நாம் எதிர்கொண்டு பாகிஸ்தான் நாடவே இல்லாத அளவுக்கு தான் நாம் செய்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா, சரியான முறையில் அவங்களுக்கு நம்ம தாக்குதல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னது அது ஒரு தவறு தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டிலே சில கருத்துக்கள் எழும்பிக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு எதிரி நாடாக இருந்த பாகிஸ்தான் நம்மக்கிட்ட அவங்க போர் தொடுக்கிறாங்க. அவங்க போர் தொடுத்ததின் காரணமாக நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அவர்களோடு நாம் சண்டை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அவர்களால் முடியலை, இந்திய நாட்டை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால், பாகிஸ்தானுடைய உயர் அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இந்திய நாட்டை தான் நாடி இருக்கணும். நம்ம இந்திய நாட்டில் தான் தகவல் கொடுத்து, நாங்கள் தெரியாத அளவுக்கு இந்த தவறை செஞ்சிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க எழுத்து மூலியமாக நம்ம இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை வைத்து இந்த வார்த்தையை பேசி அவங்க இந்த சண்டையை நிறுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அது இல்லை. அது இல்லாதனால தான் இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே இல்லாமல் உலக நாடுகள்லையுமே ஒரு பரவலான வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க தகவல் கொடுத்தது, எங்களால் முடியலைன்னு சொல்கிற ஒரு தகவலை அமெரிக்கா நாட்டுக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதை யாரையும் நம்ம கண்ணில் பார்த்தது கிடையாது. அமெரிக்கா நாட்டில் இருந்தால் நமக்கு தகவல் வருது, போரை நிறுத்திக்கலாம், அவங்களுக்கு நிறையா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு தெரியப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க நாடு. அப்போ அமெரிக்க நாடு சொன்னது உண்மையா? அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் அந்த பாகிஸ்தான் நாடு, அதாவது நம்மளுடைய எதிரி நாடு நம்ம இந்திய நாட்டில் அந்த தொடர்பை வச்சு நாங்கள் செஞ்சது தப்புங்கிற ஒரு மன்னிப்பை கேட்டு அவங்களுக்கு நம்ம மன்னிப்பு வழங்கியிருக்கணும், அந்த போரை நம்மளாக நிறுத்தியிருக்கணும். ஆனால் அது அந்த மாதிரி அல்ல. அந்த மாதிரி நடக்காதனால இன்றைக்கி அவங்க தற்போதைய ஒரு நிலையில் அவங்க அமெரிக்காவின் மூலமாக வெளிப்படுத்தி நம்ம இந்த போரை நிறுத்த வச்சிருக்கலாம். பின்னாடி அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரியாமல் தான் இந்த ஒரு தாக்குதலை, இந்த போரை நாம் நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டிலையும் உலக நாட்டுகள்லையுமே பரவலாக பேசக்கூடிய வார்த்தை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அது உண்மை தானே? அந்த மாதிரி அவங்க பேசுகிற வார்த்தை உண்மை தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அடுக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம நாட்டில் தான் அவங்க அதை கேட்டிருக்கணும், நம்ம நாட்டில் அவங்க சரண்டர் அடைஞ்சிருக்கணும், அதற்கு நம்ம மன்னிப்பு கொடுத்து அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிறது தான் உலக ரீதியில் உண்மை. ஆனால் இதுக்கு அமெரிக்கா நாட்டை தேடி அமெரிக்கா நாட்டினுடைய மூலியமாக நாம் இந்த போரை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னால், பின்னாடி பாகிஸ்தான் மூலியமாக எந்த ஒரு பாதிப்பும் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்தால், இதற்கு முழுமையான ஒரு நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு அமெரிக்கா கொடுப்பாங்களா? அமெரிக்கா நாட்டுக்காரங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையும் எழும்பிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த போர் நிறுத்தத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு நம்ம இந்திய நாட்டு குடிமக்களும், அது இல்லாமல் உலக நாடுகளில் சில நாடுகளில் இந்த வார்த்தையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை நம்முடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம்.